திமுகவை எதிர்த்து தைரியமா ஒருத்தர் அரசியலில் களமிறங்கிட்டா போதுமே, அவருக்கு என்னென்ன எதிர்ப்புகளும் இடையூறுகளும் தடைகளும் போடுறீங்க? தலைவர் விஜய் அவர்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து தமிழகத்தின் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார். தற்போது மாவட்டம் தோறும் மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரையை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தளபதியே எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். இதனால் ஆளும் கட்சி பொறாமையில் கொந்தளித்து ஒவ்வொரு மக்கள் சந்திப்பின் போதும் வீண் வதந்திகளை பரப்புவது, மக்கள் சந்திப்பிற்கு இடையூறுகளை ஏற்படுத்துவது, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்வது போன்ற கீழ்த்தனமான வேலைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அண்மையில் திருவாரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது விஜய்க்கு கிராண்ட் மூலம் மாலை அணிவித்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் உட்பட 3 மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையெல்லாம் பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு கூட ஆளும் கட்சிக்கு விஜய் மேல் இருக்கும் வன்மத்தை உணர முடிகிறது. இதுவரை பிற கட்சிகளில் உள்ள தலைவர்களுக்கு இதுபோன்று மாலை அணிவித்ததே இல்லையா? ஜேசிபி மூலமா மாலை போட்டா வழக்கு போடப்படும் என்றால் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஜேசிபில மண்வாரி போடுற மாதிரி ரோஜாப்பூ வாரி போட்டாங்க. அதோட அது ஜேசிபி மூலமா பெரிய மாலை போட்டாங்க. அந்த ஜேசிபி காரங்க மேல வழக்கு போட்டீங்களா? எம்எல்ஏ பிரபாகர் ராஜா அவருக்கு ஜேசிபில மாலை போட்டாங்க. அந்த ஜேசிபி காரர் மேல வழக்கு போட்டாங்களா? செந்தில் பாலாஜிக்கு ஜேசிபில மாலை போட்டாங்க. அவருக்கு மாலை போட்டவங்க மேல வழக்கு போட்டீங்களா? விஜய்க்கு மாலை போட்ட உடனே மாவட்ட நிர்வாகி, ஜேசிபி டிரைவர், ஜேசிபி ஓனர் என எல்லார் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. சட்டம் என்கிறது எல்லாருக்கும் சமமா இருக்கணும். இங்க ஆளும் கட்சியில சேர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம், சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம். ஆளும் கட்சியினர் எந்த அராஜகத்திலும் ஈடுபடலாம். இதுதான் மக்கள் மாற்று அரசியலை எதிர்பார்க்க காரணம். இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத தடைகளையும் எதிர்ப்புகளையும் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுக ஏற்படுத்தி வருகிறது. மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். 2026 இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்.